மொழியையும் மீறின ஒரு உணர்வு தான் கலை. நல்லது சொன்னாலும் தப்பா எழுதுறீங்க, தப்பா சொன்னாலும் தப்பா எழுதுறீங்க. என்னதான் சொல்றதுன்னு தெரியல. 4 மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. தம்பி சூர்யா, விஜய் சேதுபதியோட நல்லா பண்ணியிருந்தாரு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அத பத்தி மட்டும் இந்த இந்த ஒரு குழந்தை பையன் மாதிரி. அவன போய் ட்ரோல் பண்ணி అందరు బాగున్నారా? ఎప్పుడు వచ్చారు? ఏం చేశారు? టీ అన్నీ తాగారా? ట్రైలర్ చూసారా? బాగుందండి, బాగుందండి రాసండి. బాగలేదంటే బాగలేదని రాసండి. అంతే. ఏమైపోతుంది? ఓకేవాப்பா? ஆரம்பிக்கிறேன்ப்பா. சுந்தர தெலுங்கை பேசி అడ ఎంత చేట ఎంత പറയുന്നത് നീ? చెప్పుకో. ఎంత പറയുന്നത്? ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಒಂದು ನಮ್ಮ ಡೈರೆಕ್ಟರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಇದವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಈ ಸಿನಿಮಾ ನೋಡ್ಬಿಟ್ಟು. ಆ? அதாவது மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரிய நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அந்த ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்வு. கன்னட இண்டஸ்ட்ரி 50வது ஆண்டு விழா. கன்னட சினிமாவோட 50th இயர் செலிப்ரேஷன். அதுக்கு ஜெமினியிலிருந்து யாராச்சும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகணும்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவி அவர்களையும் அனுப்பி வச்சாங்க ஜெமினியிலிருந்து. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க. அப்போல்லாம் நான் டைரக்டர் ஆகலை. அப்போ போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாருப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு. அப்போ வந்து சிஎம் பேர் எனக்கு நல்ல பேர் மறந்துட்டேன் நான். கர்நாடகா சிஎம் பங்காரப்பாவுக்கு முன்னாடி இருந்தார் அவர். ஹெக்டே, ராமகிருஷ்ண ஹெக்டே. ஆமாம், ஹெக்டே சிஎம். அப்புறம் சவுகர் ஜானகி அம்மா, அதுக்கப்புறம் வாணிஸ்ரீ, அப்புறம் ஆர்த்தி, விஷ்ணுவர்தன், அப்புறம் அந்த அந்த பட்டாளம் ஃபுல்லாக. அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாரும் மேடையில் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தேன் இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லாம் கன்னடத்தில் பேசினாங்க. ஹெகடே பேசினார், மற்ற கன்னட நடிகர்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுறதுக்காக வெயிட்டிங்க. ரஜினி சார் பேசலை. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க. யார்? சவுகார் ஜானகி அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க. ஒரே சவுண்டு விட்டாங்க. ಏಯ್ ನಿಲ್ಲಿಸು, ಏನು ನೀನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡು. பயங்கர ரகலை விட்டு அந்த அம்மாவை பேச விடல, நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பேசினாங்க. சரோஜா தேவி பேசி முடிக்கும் போது எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் இந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான். எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம். அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு. அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க. அப்படி இப்படி ராஜ்குமார் சார் வந்து நில்லுங்கன்றார். அவர் கையாட்டின உடனே கத்திரி நில்லு. அவரும் கன்னடದಲ್ಲಿ பாட்டு பாடி அப்படின்றாங்க. அவர் அதெல்லாம் பாட்டு பாட முடியாது, நம்ம கூப்பிட்டுருக்கோம் தமிழ் ஆளுகளையும் சரி, எல்லா லாங்குவேஜ்லேருந்தையும் எல்லாத்துலேயும் நம்ம கூப்பிட்டுருக்கோம். நம்ம அவங்கள மதிக்கணும். அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க. அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாಡ್ತಾ ಇದ್ದಾರೆ அப்படின்றார். எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி சார், நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது.
சில பேர் கமல் சாரை பிடிக்கும். அதெல்லாம் வேற விஷயம். என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர். இப்போ பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்ல இப்போ. ரஜினி சார் படம்னா விரும்பி பார்ப்பேன். இப்பலாம் நம்மலாம் சிவாஜி ஃபேன் தான். நான் ரஜினி சார் அன்னைக்கு பேசின ஒரு ஸ்பீச் இருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச். அது அவரே ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியாது எனக்கு. நான் என் மனசுல செம்ம கிளாப்ஸ். அவர் என்ன பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன். கன்னடத்துல பேசினார். கன்னடத்துல பேசும்போது சொன்னாரு, நான் வந்து இங்க கண்டக்டரா அவருடைய கதைய சொன்னாரு. இது தேவரு ராஜ்குமார் அண்ணது அவரு. அவர் என்ன கூப்பிட்டு, "டேய் நீ எல்லாம் கருப்பா இருக்க, நீ எல்லாம் நடிகனாக முடியாது. போடா வேற ஏதாச்சும் வேலைய பார்றான்னு" தொரத்தி விட்டாரு என்ன. அப்படின்னாரு. கர்நாடகத்துல சொன்னாரு. ஆனா என்ன கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆளு பாலச்சந்தர் சார் தானே அப்படின்னு. எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். லாங்குவேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னார். நான் என்ன நினைக்கிறேன்றது உங்ககிட்ட சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல். அதுதான் மொழி. அதை தெய்வமா நினைச்சு கொண்டாடாதீங்கன்னாரு. மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா. அது எந்த மொழியா வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி. அது தமிழ்ல சொல்லி தமிழ்ல புரிஞ்சுக்கலாம். கன்னடத்துல சொல்லி கன்னடத்துல இத வந்து ஒரு தெய்வமா கொண்டாடி, அத ஒரு அபின் மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்ல. அப்படின்னு பேசினார். ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ, அதே மாதிரி நார்த்ல ஹிந்தி பேசுற மக்களுக்கு ஹிந்தி பெருசு, தமிழ்நாட்டுல தமிழ் மொழி பெருசு அப்படின்னு அழகா பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினாரு. மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மொழிய வந்து ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை. மொழியையும் மீறின ஒரு உணர்வு தான் கலை. இந்த கலைக்கு, அதுவும் குறிப்பா திரைப்பட கலைக்கு மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ, ஒரு தடங்கலாகவோ, ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது. அது இருக்கல. 4 மொழி படங்களும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழி படங்களும் எடுத்த ஊர் தான் இந்த சென்னை. அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம். தமிழ்நாடு மதிக்கிறது. 4 மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு. நம்ம தம்பி சொன்ன மாதிரி அது எதிலிருந்து எது வந்ததுன்றது இல்ல. 5, 6 அது நிறைய இருக்கு. அது சொல்லலாம். பட் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சினிமா துறையை பொறுத்தவரையிலும் ஒரு செட்ல கன்னடத்துல பேசுவாங்க. அதே செட்டு காலியாகும். அதுக்குள்ள தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்துல நடிப்பாங்க. அது தமிழ் மாற்றம். எத்தனை படங்கள் அந்த மாதிரி. ஒவ்வொரு செட்டு இங்க ராமராவ், அங்க எம்ஜிஆர், இந்த பக்கம் சிவாஜி சார், இந்த பக்கம் ராஜகுமார், அந்த பக்கம் விஷ்ணுவர்தன், எல்லாரும் ஒன்னா கூடி கும்மி அடிச்சு எவ்வளவு அழகா இருந்ததுயா நம்ம சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து சினிமாவே வந்து எங்க ஒரு கேரவனுக்குள்ள போய் ஒளிஞ்சிருச்சு. ஒரு கேரவனோட முடிஞ்சு போகுது ஒரு 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 கலைஞனுடைய வாழ்க்கை. அப்படின்னா எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. முதல்ல அதுல இருந்து மீட்டெடுப்போம். கேரவனுக்குள்ள இருந்து இந்த சினிமாவை மீட்டெடுத்தாவே நமக்கு பெரிய சக்சஸ் வந்துடும். வந்த உடனேயே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கைமரா அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சு தம்பி மாணிக் ஜெய், ஜெயின் அல்ல, மாணிக் ஜெய், என் என் வந்து அவருடைய இனிஷியல். அதனால மாணிக் ஜெயின் மாணிக் பாஷா மாதிரி அவர் ஆக்கிறாதீங்க. அவர் தமிழ் தம்பி தான். இப்ப
ஹீரோ ஏன்டாப்பா இப்படி பேசுறாருன்னு எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மெதுவா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணாருன்னா, அது அந்த அந்த டிஎன்ஏ எடுத்து அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டாங்க. அந்த டிஎன்ஏ வேலை செய்யுதுன்னு. அவருக்கு டக்குன்னு இந்த மிருகத்தோட டிஎன்ஏ உள்ள போன ஒரு கேரக்டரைசேஷனு கன்னடத்துல பேசுறதா? கன்னட மிருகமா? தமிழ் மிருகமா? ஆங்கில மிருகமா? அப்படின்னு டிசைட் பண்றதுக்குள்ளாரே நீங்க ஐயய்யோ! சரி, சரி பரவாயில்லன்றீங்க. அவரு பேசுறதா வேண்டாமான்னு ತವಿಕ್கிறாரு. ಆ? ಏನು? ಹೇಳಿ. ಏನಾಯ್ತು ನಿಮ್ಗೆ? ಏನಿಲ್ಲ. ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಅಂತ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇ ಆರ್ ಆಲ್ ಅಪ್ರಿಷಿಯೇಟಿಂಗ್ ಯು. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி மனித மிருகம் தான் நம்ம பாட்டே இருக்கே. மனிதன் பாதி மிருகம் பாதி நம்மளே நானேன்னு கமல் சாரே பாட்டாரு. அவரே மிருகம்னு சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் எது எப்படியோ சின்ன படங்கள் எல்லாம் ஓடணும். இந்த மாதிரி முயற்சி எடுக்கிற படங்கள் படத்தை எடுத்துட்டு ஒரு மனுஷன் ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலம் கஷ்டப்பட்டிருக்கான் மீர கதிரவன் எடுத்த படத்தை. அவ்வளவு போராட்டம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படம் பண்றதுன்றது இன்னைக்கு படம் பண்ணி முடிச்சிருது ஈஸி. அதை கொண்டாந்து வியாபாரமாக்கி இந்த போட்ட காசை எடுத்து ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத செலவு பண்ண காசை பிடிக்கணுங்கிறது நினைக்கிறத ரொம்ப கஷ்டம். கடந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களுடைய இதுங்களெல்லாம் நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விமர்சனங்கள் பண்ணியிருந்தீங்க. மிரட்டலாம் என்ன ட்ரோலிங்கு பயமாக இருக்குது. இப்போ சினிமா நம்ம இப்போ இனிமேல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது. வச்சு செஞ்சிருவீங்க போல இருக்கு. நல்லது சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க, தப்பாக சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க. என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலும் பெரும்பாலும் நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். பொய் சொல்லிடுது நான் ஊரில் இல்லைங்கன்னு. அது பெட்ரு. நம்மளை மாத்துறீங்க பார்த்தீங்களா? நம்ம நண்பர்கள் நீங்கள் தான். இந்த ட்ரோல் பண்ணி கடந்த வாரம் வந்த படங்கள் எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்தது. அருண் பாண்டியன் அவர் இன்னும் நடித்த படம் மிக சிறப்பாக இருந்தது. நான் பார்த்தேன். அதே மாதிரி 3 BHK ஒரு நல்ல படம். அப்புறம் நம்ம அனல் அரசு நம்ம இவரோட தம்பி சூர்யா விஜய் சேதுபதியோட படம் நல்லா பண்ணியிருந்தார். சூப்பராக பண்ணியிருந்தார். அதை பற்றி மட்டும் இந்த இந்த ஒரு குழந்தை பையன் மாதிரி அவனை போய் ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு தந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். ஒரு சின்ன பிள்ளை அவன் நடிக்கணும்னு ஆசைப்படான்னு நடிக்க வச்சு யார் நம்ம விட மாட்டோம். நம்ம போய் நான் உங்கள் பையனை ஹீரோ ஆக்குறேங்கன்ட்டு நம்ம தானே போய் எல்லாத்தையும் வளர்க்குறது நம்ம தான், கெடுக்கிறது நம்ம தான். அது இழுத்துட்டு வந்தால் அந்த பிள்ளை சரி அவனுடைய கேரக்டர் தப்பு தப்பாக ட்ரோல் பண்ணிப்பான். அந்த பிள்ளை என்னங்க நல்லா தான் பண்ணியிருக்கு, பிரமாதமாக பண்ணியிருக்கான். அந்த ஏஜில் என்னங்க பண்ண முடியும்? மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம நம்ம ஆட்கள் யாரும் அதை ட்ரோல் பண்ணல. வெளி ஆளுக வேணும்னே பண்ணுறது. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கெல்லாம் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. யூடியூப் சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு அமைப்பு கொண்டு வாங்க. அந்த அமைப்புக்குள்ளே அவங்கள சேர விடாமல் பண்ணுங்க. அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? நம்ம சினிமாவே கொஞ்சம் கொஞ்சமாக நலிஞ்சு போய் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கு. சினிமா ஒன்று தான் தமிழ் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் சரி, சோகத்தில் இருக்கும்போது சரி, வெள்ளத்தில் இருக்கும்போது சரி, அரசியல்வாதிகிட்ட மாட்டிக்கிட்டு முழியன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது சரி, நம்மை காக்கிற ஒரே ஒரு மீடியா திரையுலகம் தான், திரைப்படங்கள் தான். அந்த படத்தையும் டார்ச்சர் பண்ணி கொன்னுபிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க? உங்களுக்கே நிம்மதி இல்லாமல் அலைய போகிறீங்க நண்பர்களே. நான் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் பயப்படுறதே நம்ம ப்ரெஸ் நண்பர்களுக்கு தான். 10 பேர்த்த கூப்பிட்டு கதை சொல்லிடுவேன் ஃபுல்லாக. அந்த தைரியம் எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை அவர்கள் காப்பாற்றக்கூடிய மனப்பக்குவம் அவங்ககிட்ட இருந்தது. அன்னைக்கெல்லாம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா அந்த படத்தோட ஃபுல் கதையும் என்னுடைய எல்லா ப்ரெஸ் நண்பர்களுக்கும் தெரியும் இல்லையா? முழு கதையும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அப்போ ஒரு திமிரு. என் கதையை எவனும் என்னை விட நல்லா எடுக்க முடியாதுன்னு. அது வேணும். அதே மாதிரி
இந்த ஷூட்டிங்கில் நம்ம கதையெல்லாம் கேட்டு அடுத்த நாள் போய் வேற ஒரு ஷூட்டிங்கில் வேற கதையை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த கதை என்னன்னு ஒரு இன்ச் ஒரு சின்ன பிட்டளவு கூட அடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாத நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். இந்த நேர்மையை நீங்கள் வளர்த்து கொண்டிருங்கள். சிறந்த திரைப்படங்கள் வருவதற்கு நீங்களே காரணகர்த்தாக்கள் ஆகிவிடுவீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்காக உங்களை பத்தி புகழ்ந்தாலும் கைத்தட்ட மாட்டேன்றீங்க. இல்ல, மோசமான ஆளுக ஆயிட்டீங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எல்லா மீட்டிங்லயும் போய் உட்கார்ந்து தூங்கி தூங்கி பழக்கமாயி போச்சு. இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா? என்னடா தலையேட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன்? ஆடப்பாவி. பெரிய படத்துக்கு ஒரு மாதிரி, சின்ன படத்துக்கு ஒரு மாதிரியும் விமர்சனங்கள் எழுதுவதை தவிர்த்து சிறந்த படங்களுக்கு என்னென்ன பிளஸ் பாயிண்ட் எழுது, கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமே என்ற படத்துக்கு அந்த இயக்குனரை வளர்த்து விடும் அளவுக்கு அந்த குறைகளை சுட்டிக்காட்டி எழுதுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த கைமேரா திரைப்படத்தின் பணிபுரிந்த இயக்குனரோடு கைகோர்த்து பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஹீரோ ஹீரோயின்கள் மற்றும் அவர் ஒரே ஒரு சீன்ல நல்ல வேலை ஜட்டியும் கழட்டிட்டு நில்றான்னு சொல்லி இல்லை அவரு. ஏன் தம்பி, என்ன கலர் ஜட்டி? என்ன கம்பெனி ஜட்டி? அதாவது சொல்லு. பூமர். அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பூமர் தான் போட்டிருப்பாங்க. திருப்பூர்காரர் அவரு. உங்களை ஜட்டியோடு நடித்து வைத்த ஒரு காரணத்துக்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதோட உங்களை நடிக்க வச்சாரு, அது ஒரு சீன் தானே? படம் ஃபுல்லா ஜட்டியோட கலர் கலரா. அதுக்கப்புறமா ட்ரெஸ் போட விட்டாரான்னு அப்புறம் அது சொல்லாம ஜட்டியோட விட்டாரு அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டீங்கன்னா எவ்வளவு? இல்ல அவர் சொன்னதை சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கவிதா அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வேற வழியே இல்லாம எங்களை எல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து பேசி கூப்பிடுற உன்னை நான் எப்படி புகழ்றதுன்னே தெரியல. கடைசி வரையிலும் உங்களை டப்புன்னு விட்டு போயிடுறோம். நன்றி கவிதா.